ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கார்டிஸ் வைட்டி. இந்த வழியில் பார்த்தீங்கன்னா அது குட்டியாக ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கையில். பார்த்தீங்கன்னா என் விரல் சைஸ் தான் இருக்குது. இது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். ராஸ்பெரி பை பேரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ராஸ்பெரி பை அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர்னு கேட்பீங்க. இது மைக்ரோ கண்ட்ரோலர், ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டினோவை விட பல மடங்கு பவர்ஃபுல். ESP32ஓட அதோட கம்பேரிசன் நீங்கள் வேறு வீடியோவில் பார்த்துக்கோங்க. பட் ஓகே, இதுக்கும் அதுக்கும் போட்டி வந்து S2வில் தான் நல்லா பவர் அதிகமாக இருக்குது. பட் பழைய ESP8266க்கும் ESP32க்கும் இது நல்லாவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ரொம்ப பேசாமல் இதை சால்ட்ரிங் பண்ணியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன அசிங்கமாக நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னுடைய ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் அப்படி தான் இருக்கும், கோச்சிக்காதீங்க. ஸோ இந்த ராஸ்பெரி பையை எப்படி பூட் பண்ணி இதில் ப்ரோக்ராம் பண்ணி ஒரு குட்டி ப்ரோக்ராம் போட்டு இந்த LED எப்படி பிளிங்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, உங்கள் PC எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இதை நான் அப்படியே வச்சுறேன். ஸோ பிசியில் பார்த்தீங்கன்னா அதனுடைய வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா லைவாக ஓடிட்டு இருக்கு. ஸோ நான் இப்போ ப்ரௌசர் போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது thonny அப்படின்ற உங்களோட IDE thonny.org அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களோட IDE இது பாருங்க இப்படி வந்துடும். ஸோ இதில் நான் விண்டோஸ் போயிட்டு thonny இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் என்னுடைய thonny இன்ஸ்டாலரை. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது ராஸ்பெரி பை பிக்கோ உடைய UF2 ஃபைல் வேணும். ஸோ UF2 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மைக்ரோபைத்தான் ராஸ்பெரி பை டாக்குமெண்டேஷன் வருதா. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்லேயே போயிட்டு நீங்கள் இங்கே பாருங்கள், இதில் பிக்கோ Pico 2 அப்படிலாம் கேட்குது. உங்கள் போர்டை நல்லா பாருங்கள், நீங்கள் என்ன போர்டு வச்சுக்கிங்கன்னு பாருங்கள். என்னோடது வந்து ராஸ்பெரி பை பிக்கோ காப்பிரைட் 2020 இருக்குது. ஸோ என்னோடய வெறும் பிக்கோ தான். பிக்கோலேயே பிக்கோ Wன்னு இருக்குது. அப்படின்னா வித் வைஃபை அண்ட் ப்ளூடூத் வரும். Pico 2ன்றது இப்போ லேட்டஸ்ட்டான நியூ மாடல். ஸோ நான் பிக்கோட கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள் பிக்கோ 2024 11/29 அப்படின்ற இந்த UF2 ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை எங்கே டவுன்லோட் ஆகிருக்குன்னு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ என்னுடைய டவுன்லோட்ஸில் இது இருக்குது. ஸோ இப்போது நம்மளுடைய ராஸ்பெரி பை கிட்ட வாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதோடைய USB போர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து C டைப் போர்ட்டு. ஸோ ஒரு C டைப் கேபிள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதை தான் நம்ம இப்போ இதுக்குள்ளே கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், பூட் செல் அப்படின்றது பட்டனை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இதை உள்ளே விடணும். கரெக்டாக விடணும். ஸோ உங்கள் பிசியில் பாருங்கள், ஒரு சிங்ஸ் பாருங்கள், இங்கே RP2 செலக்ட் வாட் டு ஹேப்பன். ஸோ என்னுடைய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போ RP2 127 MB ஃப்ரீ அப்படின்றது காட்டுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணேன் இல்லையா, என்னுடைய டவுன்லோட்ஸ் போயிட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு RP2வில் போயிட்டு இந்த பக்கம் இண்டெக்ஸு இன்ஃபோ இப்படின்னு தான் உங்களுடைய உங்களோட RP ஒர்க்கிங் அப்படின்னு. RPனா ராஸ்பெரி பை. ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துறேன். ஸோ இப்போ இதை காப்பி பண்ணி முடிஞ்ச உடனே இது வந்து அப்படியே பூட் ஆகிட்டு உங்களுக்கு இங்கே அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இது மாதிரி தான் ஆகும். ஸோ இப்போ நான் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு RPA காட்டாது, விச் மீன்ஸ் யுவர் பூட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்ல thonny அவரை ஓப்பன் பண்ணுவோம். thonny அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் ஸ்டார்ட்டில் போய்ட்டு. ஸோ இது நான் ஆல்ரெடி போட்டு வச்ச கோடு இது வேணாம். ஸோ இப்போ இப்படி தான் உங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ரன் போயிட்டு கான்ஃபிகர் இன்டர்பிரிட்டர் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க அப்படின்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு லோக்கல் பைத்தான் 3 அப்படின்றது இருக்கும் டிஃபால்ட்டாக. நீங்கள் என்ன பண்ணணும், MicroPython ராஸ்பெரி பை பிக்கோ அப்படின்றது கொடுக்கணும். தென் வந்து உங்களுடைய போர்ட், ஸோ உங்களுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் போர்ட் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமான்றது தெரியல. பட் உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு 2-3 காமிக்கும். இங்கே உங்களுக்கு ஒரு சிலது கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் COM4 அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ என்னுடைய இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த ஸ்டாப் ஆர் ரீசெட் அப்படின்றது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு சாஃப்ட் ரீபூட்னு சொல்லி இந்த மாதிரி யாரோ வந்துருச்சு. ஸோ நான் எப்படி செக் பண்ணலான்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு உள்ள ஹலோ வெல்லுன்னு போடுறேன், இல்லை சும்மா ஹலோ போடுறேன். ஸோ எனக்கு பாருங்கள் ஹலோ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் இஸ் ஒர்க்கிங். ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே என்ன கோடெல்லாம் கொடுக்குறோமோ அதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ராஸ்பெரி பைக்குள்ளே அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நான் பேசிக்காக ஒரு LED பிளிங்க் கோடு டைப் பண்ண போகிறேன். ஸோ யூஸிங் பைத்தான். MicroPython ஒன்றும் இல்லை, பைத்தானோடைய ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். MicroPython போது ஸ்மாலர் வெர்ஷன். ஸோ பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு 10 லைன் நான் டைப் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஃப்ரம் மிஷின் இம்போர்ட் பின்னு. ஸோ தென் நான் இம்போர்ட் டைம் அப்படின்ற மாடல் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் டிலே ப்ரொவைட் பண்ணுறதுக்காக வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் மிஷின்லேருந்து பின் இம்போர்ட் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ இப்போ நான் பின்னை டிஃபைன் பண்ணுறேன். நீங்கள் ஆர்டினோலாம் பேசிக்காக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பின் 25ன்றது என்னென்னா இங்கே பாருங்கள், இது ஸோ இங்கே டிஃபால்ட்டாக உங்களுக்கு LED அப்படின்ற ஒரு ஆப்ஷன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இங்கே ஒரு லைட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுடைய இன்பில்ட் LED ஆஃப் ராஸ்பெரி பை.
ஸோ அதை நம்ம எப்படி கால் பண்ணோம்னா இந்த பின் 25 மூலிமா கால் பண்ணுவோம். பின் டாட் அவுட் கொடுத்திங்கன்னா அவுட் புட்டு, இன்னு கொடுத்திங்கன்னா இன்புட்டில் வந்துடும். ஸோ வைல் ட்ரூனில் ஒரு லூப் க்ரியேட் பண்ணி எல்இடி வேல்யூ 1 அப்படின்னா நான் ஆன் பண்ணுறேன் எல்இடியை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் டிலே விட்டுட்டு எல்இடி வேல்யூ 0 பண்ணுறேன், திருப்பி ஒரு செகண்ட் டிலே விட்டு திருப்பியும் எல்இடி வேல்யூ ஆன் பண்ணுவேன். அப்படியே லூப்பில் போயிட்டே இருக்கும் இது. ஸோ இதுதான் இப்போதைக்கு கோடு. இதை நான் சேவ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்லேயும் போடலாம், ராஸ்பெரி பைலையும் போடலாம். ஸோ இப்போ நம்ம ராஸ்பெரி பைலையே போட்டுட்டு ஆல்ரெடி இங்கே பாருங்கள் 2 கோடு இருக்குது பாருங்கள். செட் டைம் எல்லாம் நான் பழைய கோடு உங்களுக்கு இதெல்லாம் இருக்காது. பட் டோன்ட் வரி, உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு நான் சொல்கிறது மட்டும் டைப் பண்ணுங்கள். நீங்கள் மெயின் டாட் பைன் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரன் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி பவர் கனெக்ட் பண்ணும்போதும். பட் மெயின் டாட் பைன் போடாமல் நான் என்ன பண்ணுறேன், எல்இடி பிளிங்க் அப்படின்னு போடுறேன். நான் மெயின் டாட் பை எப்படி பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். மெயின் டாட் பிளிங்க் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சேவ் கொடுத்துட்டுன்னா இப்போ நான் இதை ரன் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எல்இடி பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? எல்இடி ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த பவர் சப்ளையை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் பவர் சப்ளை கொடுக்குறேன். இப்போ எனக்கு எல்இடி பிளிங்க் ஆகாது. ஸோ தட்ஸ் வை யூ நீட் டு ப்ரோக்ராம் யுவர் கோட் இன்சைட் தி மெயின் டாட் பை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி இதை நான் மெயின் டாட் பைன்னு ராஸ்பெரி பையில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ சேவ் கொடுத்தேன்னா ராஸ்பெரி பை பிக்கோ. இப்போ நான் மெயின் டாட் பை கொடுக்குறேன், மெயின் டாட் பை. ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் கொடுக்குறேன். எனக்கு பாருங்கள் இங்கே எல்இடி பிளிங்க் ஆகுதா? இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன், திருப்பியும் கனெக்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எல்இடி பிளிங்க் கோட் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ மெயினாக நம்ம என்ன கொடுக்குறோமோ அது டிஃபால்ட்டாக ரன் ஆகிட்டே இருக்கும் எப்பயுமே பவர் சப்ளை வந்தப்பறம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இவ்வளோ காம்பவுண்ட் சுவிட்ச் என்னெல்லாம் பண்ணுறது இந்த ராஸ்பெரி பை அப்படின்றத பார்ப்போம். பட் கண்டினியூஸாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. பை பை.